கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த மாலை பொழுதைக்காய் உமக்கு நன்றி. இதோ காலை முதல் மாலை வரை நீர் எங்களை வழிநடத்தினீரே. இதோ தாய் வீட்டிற்கு அழைத்து சென்று அன்னை மரியாளின் அற்புதத்தோடு, அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இந்த ஒரு நாள் உபவாச ஜபக்கூட்டத்தை நடத்தி ஆராதனைகளை நடத்தி எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இதோ இந்த மாலை பொழுதினிலே நாங்கள் ஒரு மனதாய் கூடி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த இறைவார்த்தையின் மறை உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் வெறும் களிமண்ணாக இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்ததைப் போல மண் பாண்டத்தில் செல்வம். நாங்கள் வெறும் களிமண்ணாக இருக்கிறோம், மண் பாண்டமாக இருக்கிறோம், களிமண்ணாக இருக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி சுதிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு நீர் அறிவுறுத்தும் ஆண்டவரே. நீரை எங்களை வழிநடத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுவது, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம். நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விசுவாசத்திற்கு ஏற்ப நமக்கு அருள் வழங்கப்படுகிறது. ஆமென். வேதத்திலே நாம் வாசித்தோம், அவரவருடைய எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அருள் வழங்கப்படுகிறது. அவரவருடைய விசுவாசத்தை பொறுத்து எந்த அளவுக்கு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருளை வீணாக்கக்கூடாது. அருள் என்றால் என்ன? அருள் என்று சொன்னால் கடவுள் நமக்கு கடவுள் நமக்கு கொடுக்கின்ற தகுதியில்லாத, ஒன்றுக்கும் உதவாத. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பேசுவார், ஆண்டவரே, சாம்பலும் புழுதியுமான நான் உம்மோடு பேச துணிந்து விட்டேனே என்று சொல்லுவார். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் சொல்ற மாதிரியே போறார். ஆண்டவர்
அதனால தான் ஆபிரகாம் நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார், விசுவாசத்தின் தந்தை. நீயே ஆசியாக விளங்குவாய், உன்னுடைய ஜனம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய பரம்பரை வழித்தோன்றர்கள் எல்லாம். அதனால தான் சக்கேயு மனம் திரும்பும் பொழுது இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஆபிரகாமை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. எனவே கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை நாம் இழந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதுதான் இந்த 6ஆம் அதிகாரம். ஆமென். என்ன செய்யணும்? அதுதான் 3ஆம் வசனம் சொல்லி பாருங்க. முதலாவது பாயிண்ட், எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் யாருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. கடவுளிடம் பெற்றுக்கொண்ட அருளை நாம் இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவரும் குறை கூறா வண்ணம் நம்முடைய திருப்பணியை ஆற்ற வேண்டும். யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அது எப்படி பண்ணணும்? 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அனைத்து சூழ்நிலைகளிலும் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கடவுளுடைய பணியாளர்கள் என்பதை நம்முடைய நடத்தையால் காட்ட வேண்டும். அந்த ஆமீன் வரணும் உங்ககிட்ட. நடத்தையால் காட்ட வேண்டும். இந்த ஆமீன் வந்தால் தான் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை உள்வாங்குறீங்கன்னு அர்த்தம். சில இடத்துலலாம் இன்னும் ஆமீன் வரல. ஏன் மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தெரியல. முதலாவது, எவரும் குறை கூறா வண்ணம் நம்முடைய திருப்பணி. நீங்கள் ஜெபித்தாலும் பாடல் பாடினாலும் ஆண்டோடைய வார்த்தை வசனங்களை வாசித்தாலும் யாரும் நம்மளை குறை கூறா வண்ணம் வாழ்த்துக்கணும். ஆமென். அனைத்து சூழ்நிலைகளிலும் கடவுளின் பணியாளர்கள் என்பதை நம்முடைய நடத்தையால் காட்ட வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் பணியாளர்கள். நான் மனுஷனுக்கு பணியாளர் இல்லை, உங்களுக்கு வேலை செய்யறதில்லை, நான் ஆண்டவருக்கு பணி செய்கிறேன். ஆமென். கடவுளின் பணியாளர்கள் என்பதை நம்முடைய நடத்தையால் நாம் காட்ட வேண்டும். ஆமென். அதை நம்ம மறந்துடுறோம், மறக்கக்கூடாது. அது எப்படி? வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளணும். இந்த ஊழியத்தில் பல வேதனைகள் வரலாம், நெருக்கடி வரலாம், இடர் வரலாம். அதெல்லாம் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு கடவுளுடைய அருளை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. எத்தனை காரியம் நம்ம பார்த்தோம். முதலாவது, எவரும் குறை கூறா. நம்ம எல்லாருமே சொல்றோம், நாங்கள் எவருக்கும். அந்த ஒரு தடவை எவருன்னு சொல்லி தப்பா வாசிங்க. அந்த எவருன்றது தான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அதே தவற செய்றீங்க. நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. எவருக்கும், அதை மறந்துடாதீங்க. எவருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருப்பதில்லை. பவுல் சொல்றாரு கொரிந்தியருக்கு, இன்னைக்கு நீங்களும் நான் என்ன சொல்லணும்? இருக்கக்கூடாது. இருப்பதில்லை அவர் சொல்றாரு. ஆனா நமக்கு அந்த வசனத்துல நமக்கு என்ன பாயிண்ட்? எவரும் குறை கூறா வண்ணம் இந்த திருப்பணியை ஆற்ற வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, எவருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. நம்பர் 3, அனைத்து சூழ்நிலைகளிலும் கடவுளின் பணியாளர்கள் என்பதை நம்முடைய நடத்தையால் காட்ட வேண்டும்.
எங்கள் நடத்தையால் காட்ட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த வசனத்தை அப்படியே உருப்படக்கூடாது. அந்த வசனத்தில் எனக்கு என்ன பாயிண்ட்? மாறாக அனைத்து சூழ்நிலையிலும் நான் கடவுளின் பணியாளர் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் என்று தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த கடிதத்திலே சொல்லுகிறார். என்றால் இன்னைக்கு இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவில் நீங்களும் நானும் நாங்கள் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இல்லையா? அல்லேலூயா. அப்போ எத்தனை பாயிண்ட்டு நம்ம மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத நோட் பண்ணிக்க. நம்பர் 1, எவரும் குறை கூறா வண்ணம் நம்முடைய திருப்பணியை ஆற்ற வேண்டும். எவரும் குறை கூறா வண்ணம். 2வது, எவருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது. 3வது, அனைத்து சூழ்நிலைகளிலும் கடவுளின் பணியாளர்கள் என்பதை நம்முடைய நடத்தையால் காட்ட வேண்டும். 4வது, வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். 4 பாயிண்ட் நமக்கு எல்லாருக்கும் அதே தான். இன்னைக்கு ப்ரேயருக்கு வர முடியல, எந்திரிக்க முடியல, எனக்கு தூக்கம் இல்லை, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க கூடாது. ஆமென், ஆமென். ஏதோ கடமைக்காக, என்னுடைய சுயநலத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் வர்றது அல்ல. நாம் அனைவரும் கடவுளின் பணியாளர்கள். ஆமென். நாம் அனைவரும் ஆகவே நாம் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். ஆகவே இனிமேல் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சு உழைக்கும் நாங்கள் மக்களை ஈர்க்க பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆத்மா நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 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 அப்போ 5ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண்விழித்தோம், பட்டினி கிடந்தோம். பாருங்க ஊழியத்தில் எவ்வளோ பிரச்சனை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது லேசான காரியமா? தூய பவுல் சொல்றாருங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய வேதனையை சொல்றாரு. நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண்விழித்தோம், பட்டினி கிடந்தோம். ஆனால் 6ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, தூய்மை. வாசிக்கலாம் 6ஆம் வசனத்தை. யார்? தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கா? கொண்டிருக்கிறோம், கொண்டிருக்கிறோம், விரும்புகிறோம், காட்டுகிறோம். உள்ளத்தை கேட்டு பாருங்க, நம்முடைய ஆத்மாவை கேட்டு பாருங்க, நம்ம செய்கிறோமா? நம்மகிட்ட பதில் இல்லை. பதில் இருக்கா? பதில் இல்லை. பதில் இல்லை தேவ பிள்ளைகளே. அப்போ உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தல் அவசியம். ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ எப்படி இருக்கிறோம் நம்ம? தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை நாம் கொண்டிருக்கிறோமா? அப்போ எதில் நமக்கு குறைவு இருக்கிறது? அதை ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஜெபம். ஆமென். அதுதான் ஜெபம். இப்போ ஸ்தோத்திர பலி எடுக்க சொல்கிறாருன்னு சொன்னால் எதுக்கு? ஆண்டவரை புகழ்ந்துட்டே இருக்கணும். ஆமென். எவ்வளோ நாளைக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னே சொல்லிட்டு இருப்போம்.
நம்ம எல்லாம் கடவுளுடைய பணியாளர்கள். இப்போ பணியாளர்களுக்கு வந்து ஒரு கிரேட் மேலே. ஆமென். அல்லேலூயா. நம்மலாம் ஸ்பெஷல் பீப்புள். அப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஊழியம் செய்யணும்? ஊழியக்காரனுக்கு பெயரே வேற. அப்போது 7ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, உண்மையே வாசிக்கலாம் யாராவது ஒருவர். ஆமென். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கி உள்ளோம். ஆமென், ஆமென். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. உண்மையே பேசி, உண்மையே பேசி கடவுளுடைய வல்லமையை பெற்று நேர்மையே நம்முடைய படைக்கலமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை எப்படி சொல்றாரு பாருங்க, வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிகிறது? 8ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, போற்றுவாள் போற்றலும். வாசிக்கலாம் யாராவது ஒருவர் 8ஆம் வசனம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுகிறார் ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? டிக்ளேர் பண்ணோம் ஆண்டவருக்கு. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல். யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகணும். இழந்து போனதை மீட்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாவிகளை தேடியே வந்தார், பக்திமான தேடி வரல. பாவிகளை தேடி வந்த இயேசு இழந்து போனதை மீட்கவே வந்தார். ஆமென். அப்போ இழந்து போனதை மீட்க வந்த அந்த ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாருமே பாவிகள் தான். யாரும் சொல்ல முடியாது நான் ரொம்ப புண்ணியவான், நான் பரிசுத்தவான், நான் நீதிவான் என்று யாராலும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். பாவிகளாகிய நம்மளை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வச்சிருக்காரு. ஆமென், ஆமென். இங்கே யாரும் நீதிமான் நான் இருக்கிறேன், நான் எந்த பாவம் செய்யாத உட்கார்ந்துருக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில் ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவிகள் தான். இழந்து போனதை மீட்க, அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பரிசோதிக்கப்பட்ட கல்லாக நம்மை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தி இறை வார்த்தைகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஃபீட் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இறை வார்த்தை கேட்க விருப்பமில்லாத பிள்ளைகள் கூட இப்போ இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்றாங்க. ஆமென். ஆமென். இது கடவுளால் ஆனது. ஆமென், ஆமென். அந்த பரிசுத்தமான உள்ளத்தை அவர்களுக்கு ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஆமென். மனித கையால் ஆனது அல்ல. இது கடவுளுடைய வல்லமையினால் ஆனது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆத்மா போதுங்க. மனமாற தேவையில்லாத 99 ஆத்மாக்களை விட மனமாற தேவையான ஒரே ஒரு ஆத்மா ஆண்டவர் சமூகத்தில் வந்து அந்த குடும்பம் ரசிக்கப்படுதுன்னா அதை விட பேரானந்தம் என்ன இருக்குது? ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகனே, பதராதே மகளே, பதராதே மகனே. இன்னைக்கு பாருங்க குடும்பம் ரசிக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சக்கையு வரி தண்டுபவன்
நிறைய பேரை ஏமாற்றிருக்கலாம், மாற்றி வாழ்ந்திருக்கலாம், வரி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம், அநியாயமாக வாங்கியிருக்கலாம். ஆனால் சக்கையோ ஆண்டவரை தேடி வந்தான். ஆண்டவரை காண வேண்டும் என்று, எப்படியாவது அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை தேடி வந்தான். ஆனால் அவன் மரத்தின் மேலே ஏறி நின்று பார்த்தான். காரணம், அவன் குட்டையாக இருந்தான். அவனுடைய பலவீனம். ஆமென். ஆமென். அது அவனுடைய வீக்னஸ். அதனால அவன் குட்டையாக இருந்தான். எனவே காட்டு அத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை உற்று நோக்கினான். அப்ப சக்கையுவே ஆண்டவர் போறார் அந்த வழியில, வேகமாய் இறங்கி வா, நீ உட்கார இடத்துலயே உட்காந்துருந்தா நீ என் கூட பயணம் பண்ணணுமா? நீ உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து கீழே இறங்கி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. இறங்கி வரான். இப்ப என்னாச்சு? அப்ப ஜேசு சொல்றாரு, சீக்கிரமா இறங்கி வரான். இப்போ என்னாச்சு? சக்கையோ ஆண்டவரை தேடி வந்தான். இப்போ சக்கையோ மேலே இருக்கிறான், ஆண்டவர் கீழே இருக்கிறாரு. அண்ணாந்து பார்க்க வைத்தான் சக்கையோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்ணாந்து பார்த்த வைத்தான் சக்கையோ. ஆமென். ஆண்டவரே திரும்பி பார்க்கும் அளவுக்கு சக்கேயுடைய உள்ளத்தில் ஆண்டவரை காண வேண்டும் என்ற பேராவல் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. உள்ளத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிறார். ஆமென். ஆமென். அப்பதான் சொல்றாரு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். போஜனம் பண்றோம், நீ ரெடியா? இழந்து போனதை மீட்கவே வந்தார். அப்போ கடவுளுடைய பணியாளர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நமக்கு பல துன்பங்கள் வரலாம். மிகுந்த வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. 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 போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழலும், இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்துக் கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயரற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆமென். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்கம் இருந்தால் இந்த பவர்லாம் நம்மகிட்ட வந்துடும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது வீணு நினைக்காதீங்க. அவர் சமூகத்தில் நீ கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாய். அதனால ரொம்ப அழகா சொல்றார், எதுவும் இல்லாதவர் என தோன்றினால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னங்க குறை? யார் வீட்டில் குறைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உணவு பற்றாக்குறையா, ஆடை பற்றாக்குறையா? எல்லாம் இருக்கிறது, குறை ஒன்றும் இல்லை. எல்லாம் நிறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆமன் பார்த்தவர்களே. அதனாலதான் 20ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம்.
கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். வேண்டுகோள் விடுக்கிறார். யாரு? கடவுள் எங்கள் வாயிலாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். வேண்டுகோள் விடுக்கிறார். கடவுள் எங்கள் வாயிலாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். இது ஆவியானவர் செயல். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் தொடக்கத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம், எனக்கு பேச தெரியாது, திக்குவாயின் ஆயிற்று, ஐயோ நான் பாவிகள் மத்தியில் வாழ்பவன் ஆயிற்று, பாவம் செய்கிறவன் ஆயிற்று, எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் சமத்தில் வந்துட்டப்பா, நீங்கள் என்ன கையை பிடிச்சிக்கங்கப்பா. இப்போ சக்கையை இறங்கி வந்த பிற்பாடு, இப்போ சக்கையுடைய கை யார்கிட்ட? இயேசுகிட்ட. இயேசு பிடிச்சிட்டார் அவனை கையை. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே இறங்கி வா, சீக்கிரம் வா, அங்கேயே உட்காந்துட்டு இருக்காத, இறங்கி வா. இறங்கி வந்தாச்சு, பிடிச்சிட்டார். உன்னை வீட்டில் சாப்பிடணும். உடனே அவனுக்கு ஆண்டவர் என் வீட்டில் வராருன்னு தான் அவனுடைய அந்த ஏற்பாடு. என்னுடைய தலைவர் என் வீட்டுக்கு வராரு. அப்போ அந்த ஏற்பாடு பரபரப்பு பரபரப்பு எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். உடனே அறிக்கை எடுக்கிறான், ஒப்புரவாகிறான். என்ன ஒப்புரவு? ஆண்டவரே நான் என்னெல்லாம் வாங்கினேன்னா உடைமைகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அப்புறம் எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசி மகளே. ஆமென். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆமென். ஆமென். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் அபிரகாமின் மகனே. ஆமென். ஆமென். இழந்து போனதை தேடி மீட்கவே வந்திருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. இழந்து போனதை. அல்லேலூயா. இன்றைக்கு உன் வீட்டில் நீ என்ன இழந்திருக்கிறியா? நிம்மதி இழந்திருக்கிறியா? எதை இழந்திருக்கிறியோ அதையெல்லாம் மீட்கவே ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனங்களை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 4ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 19:4 அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார். அவ்வழியே தான் வரவிருந்தார் இயேசு. அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து, இயேசு என்ன பார்க்கிறாரு? அண்ணாந்து பார்த்து. அண்ணாந்து பார்த்து. இப்ப நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு 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 மறை உண்மை இருக்கிறது. சக்கையும் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக காட்டி அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு வழியாக தான் வரவிருந்தார். இப்போ சக்கையும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டானா? கூப்பிடல. ஜெபம் பண்ணானா? ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், ஆண்டவரே உங்களை பார்க்கணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணானா? பண்ணல. அந்த வழியே போறாரு. நான் இயேசுவை காண வேண்டும் என்று அவன் வந்து காத்திருந்தான். ஆமென். காத்திருந்தான். எத்தனை பேர் புரிகிறது இந்த வசனம்? ஆமென். புரிகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடி போற பிள்ளைகள் வேஸ்ட். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். இவனும் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஆனா அங்க இருக்கவங்க என்ன செய்யறாங்க? 7ஆம் வசனத்துல இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்கியிருக்க பாவியிடம் தங்கி இருக்கா தங்க போகிறாரே இருக்கா. தப்பா வாசிக்காதீங்க. கவனம். நம்ம வாயில ஒன்று வச்சுக்கிட்டு மனசுல ஒன்று வச்சுட்டு வாசிக்கக்கூடாது. உள்ளதை ஒரு வேர்டு, ஒரு எழுத்து, ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ மாறக்கூடாது. ஆமென். 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 ஏன் தப்பு செஞ்சுட்டா ஒத்துக்கணும். ஆமென். தப்பு செஞ்சுட்டா ஒத்துக்கணும். பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே.
பாவி வீட்டுக்கு போறாரே, அவன் பாவியாச்சே, அவன் பாவியாச்சே, அவன் வீட்டுக்கு போறாரே. பாவிகளை தேடி வந்த இயேசு முணுமுணுக்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க. அவன் முணுமுணுக்கிறத பார்த்ததும் சக்கேயு பாருங்க எழுந்து நின்று, எப்படி எழுந்து நின்று அங்கதாங்க எழுந்து பிரகாசிக்கிறாமே. ஆமென். ஆமென். எழுந்து பிரகாசி. அங்கிருந்து உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதி ஏடுகளுக்கு கொடுத்துடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான். ஆமென். செஞ்சாரா செய்யலையான்றது இயேசு கன்ஃபார்ம் பண்ணாரா? பண்ணல. நீ போய் செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு மீட்பு சொன்னாரா? சொல்லல. அறிக்கையிட்டான். அவ்வளவுதான். இயேசு நம்பினார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்றத அப்படியே இயேசு நம்புவாருங்க. அவர் தாங்க இயேசு. ஆமென். ஆமென். நம்ம சொல்றத அப்படியே நம்புறவர் தான் நம்முடைய கடவுள். ஆனா அவர் சொல்றத நம்ம நம்புறோமா? இல்லையே. இப்பவும் டவுட் தான், இப்பவும் டவுட் தான். எவ்வளவு டவுட் நமக்குள்ள இருக்கு தெரியுங்களா? ஒரு சுகம் பெற்றோம், குணம் பெற்றோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளுடைய அருளை இழந்து விடாமல் பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம். இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நமக்கு வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதை ஒரு சாட்சியமாக மக்கள் முன்னிலையிலே எடுத்து கூறுவதற்கு வெட்கப்படுகிறோம். வெட்கப்படக்கூடாது. சாட்சியை சொல்றதுல வெட்கமே படக்கூடாது. எடுத்து சொல்லணும். ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன காரியம் வந்த கூட அது சாட்சி தான். ஆமென். ஆமென். ஒரு சிறிய இம்ப்ரூவ்மெண்ட் சாட்சிய வாழ்க்கை. அதனால தான் இங்கே கொரிந்தியருக்கு எழுதியது 2ஆம் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம். அதற்கு கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 முதல் 10 வரை உள்ள வசனங்களை முழு பழுவான வேலைகளையும் உடன்வரும் இன்னல்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதே கிறிஸ்துவின் சீடர் என்பதற்கான சிறப்பு அறிகுறியாகும். ஆமென். ஆமென். சிறப்பு அறிகுறி இதுதான். காலையில் ஆண்டவர் சமூகத்தை தேடி வர்றது எத்தனை பேர் டைமுக்கு வரோம்? இல்லையே. உடன்படியாளர்கள் செய்கிறோம் 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 செய்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். இறுதி ஜெபம். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த தேவனே, அப்பா, நாங்க என்றும் ஆண்டவரே உமக்கு உண்மையான பணியாளர்களாக இருக்க வேண்டும் ராஜனே. இந்த நாங்கள் பணியை செய்யும் பொழுது ஆண்டவரே, போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் தூற்றினாலும் அப்பா, அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது ராஜனே. எங்களை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அப்பா, அதை நாங்கள் எங்களை பாதிக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பா. ஆம் தகப்பனே, ஏனால் நாங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் தகப்பனே, யார் என்ன சொன்னாலும் உம்முடைய பணியை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எத்தனை கேவலப்பட்டாலும் நாங்கள் அப்படியே அதை தாங்கிக் கொள்ள மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீர் தருவதற்காக ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, எவரும் குறை கூறாவண்ணா ஆண்டவரே எங்கள் திருப்பணியை நாங்கள் ஆற்ற வேண்டும் ரஜினி. நாங்கள் எவருக்கும் இடையூறாகவும் இருக்கக்கூடாது அப்பா. மாறாக அனைத்து சூழ்நிலைகளும் தகப்பனே, நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தியால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காட்டணும் அப்பா. எத்தனை வேதனைகள், இடர்கள், நெருக்கடி ஆகிய எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே அதை நாங்கள் உறுதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ரஜினி. ஆம் தகப்பனே, இயேசுவே, நாங்கள் எத்தனை அடியப்பட்டாலும் சிறையில நாங்கள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவரே, குழப்பங்களில் நாங்கள் சிக்கினாலும் அப்பா, உம்முடைய ஊழியத்திற்காக நாங்க பாடுபட்டு உழைக்கணும் ரஜினி. ஆம் தகப்பனே, ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய ஊழிய பணி வாழ்க்கையில ஆண்டவரே
எங்களுக்கு தேவையான அப்பா அறிவையும் பொறுமையும் உடைய தூய ஆவியின் கொடைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மிடத்துல நாங்க கேட்கிறோம்ப்பா. உடைய தூய ஆவியின் வல்லமை இல்லாமல் இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது ரஜினி. தூய ஆவியானவர் வல்லமை இருந்தா மட்டும்தான் தகப்பனே உடைய பணியாளர்களாக நாங்கள் நடக்க முடியும் அப்பா. இல்லை என்றால் எங்கள் கோபத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதை ஆண்டவரை வெறுத்து விடுவோம் ரஜினி. அருமையான இந்த மாலை வேளையில் அப்பா இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வழியாக அப்பா எங்களோடு நீர் பேசியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கு என்ன உடன்பாடு என்று நம்பிக்கை கொண்டோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு என்று நீர் கேட்டிருக்கிறீர் ரஜினி. ஆம் தகப்பனே, எசப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய பணி வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா உண்மை விட்டு நாங்கள் பிரியாதபடி எங்களுக்கு உங்களுடைய இரக்கத்தை ஊற்றுங்க ரஜினி. உடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான பாயிண்ட்கள் வழியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் யாரையும் குறை கூறாதபடி ஆண்டவரே உங்களுடைய திருப்பணியை நாங்கள் முதலாவது நடத்த வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா எங்கள் மனதிற்குள் ஊடுருவி பாய்கிறது அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து உடைய உண்மை பணியாளர்களாக என்றைக்கும் இருக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆம் தகப்பனே, எங்களுக்கு எவ்வளவு நாள் இந்த மண்ணுலகில் ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறீரோ அது வரைக்கும் அப்பா நாங்கள் உமக்காக உண்மையான பணியாளர்களாக இருக்க நீர் எங்களை தொடப்போவதற்காக நன்றி செலுத்தி இந்த மாலை வழியில் இந்த வார்த்தை வழியாக எங்கள் அனைவரோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு விலக்கி எடுத்து கொடுத்த தலைவரையும் உம்முடைய பாதத்தில் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு நல்லபடி உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் நீர் கொடுத்த ஆண்டவரே அவர் மூலமாக நாங்கள் இன்னும் மென்மேலும் ஆண்டவரே இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளப்பா உம்முடைய பணியை நாங்கள் எடுத்து செல்ல ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரை நீர் தீர்க்காயுசு உடல் பலத்தை நீர் கொடுத்து எங்கள் அனைவரையும் ஒருமனப்பட்டு நாங்கள் இந்த திருப்பணியை செய்ய நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன் 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 ஆமேன். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் திருமுகத்திலே 11ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு பாருங்க, நாங்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசுகிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மிடத்துல பேசுவது மனம் விட்டு பேசுகிறார் ஆவியானவர். எங்கள் இதயத்தில் ஒளிவு மறைவு என்பதே இல்லை. ஆமென். நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். எங்கள் இதய கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்வதை போல் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். எங்களைப் போலவே நீங்களும் உங்கள் இதய கதவை திறந்து வையுங்கள். ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். மேலும் நான் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, மேலும் நான் உங்களுக்கு தந்தையாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வருமாய் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல. நீங்கள் எனக்கு புதல்வருமாய் இருப்பீர்கள். கடவுளுடைய அருளை இழந்து விடாமல் வீணாக்காதீர்கள். கடவுளுடைய அருளை வீணாக்காமல், இழந்து விடுவது வேறு, வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்தி வாழ முயற்சி செய்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஒரு கரு போல எங்களை காத்தீரே உமக்கு நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. என்னை சிதைந்து போகாமல் என்னை சுமந்து கொண்டிருப்பவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். கடவுளுடைய அருளை வீணாக்க வேண்டாம் என்ற வாக்குத்தத்தத்தை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த அருள் தகுதியில்லாத தானத்தை
நாங்கள் வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் உண்மையான உடன் பணியாளர்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே நீ வாழ்க. மரியே வாழ்க. God bless you.